மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில இப்போ நேத்து ரிலீஸ் பண்ண குரூப் 2 2A ஓட நோட்டிஃபிகேஷன பத்தி பார்க்க போறோம். குரூப் 2 வந்து நமக்கு 26ஆம் தேதி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 20ஆம் தேதியே நேத்தே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போறோம். எலிஜிபிலிட்டி, ஏஜ் எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, எந்தெந்த டிகிரி ஹோல்டர்ஸ்ல அப்ளை பண்ணலாம், டிப்ளமா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து மாணவர்கள் மத்தியில இருக்கு. அந்த கேள்விகளுக்கான மொத்த விடைகள் பதிவா தான் இந்த பதிவு இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஒரு புது ஆஸ்பிரண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி சம்பந்தமா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஜுகேஷன் வைஸா ஒவ்வொரு கன்டென்ட்டுமே நாங்க சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2 குரூப் 2A ஓட சர்வீசஸோட லிஸ்ட் என்னென்ன போஸ்டிங்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் எந்த டேட் வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து இருக்கும், எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து ஆக்சுவலி நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேத்துல இருந்து 19ஆம் தேதி மதியம் நைட்டு 11:59 வரைக்கும் அப்ளிகேஷன் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் சில பேர் 19ஆம் தேதி தான் உங்களுக்கு ஞாபகமே வரும் அப்ளை பண்ணணும்னு. அந்த டைம்ல ஒரு பிஃபோரா ஒரு 9 மணிக்கு அந்த மாதிரி முன்னாடியே நீங்க அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட போதும். சப்போஸ் நீங்க 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது டைம் முடிஞ்சிச்சுன்னா இது ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆயிடும், ஆட்டோ க்ளோஸ் ஆயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அந்த டேட்டுக்குள்ளேயே நீங்க அப்ளை பண்ண பாருங்க. எல்லாருமே லாஸ்ட் டேட்ல தான் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய போட்டோஸ் அப்லோட் ஆகுறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அதனால முன்னாடியே ஒரு வாரம் 2 வாரம் முன்னாடியே வந்து அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சப்போஸ் புதுசாக பண்ணுறவங்க, ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க நியூ ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சுன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது அடிஷ்னலாக அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் அதிலேயே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நாளைக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பதிவு பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணணும்னு முதற்கொண்டு மொத்த பதிவுகளை நம்ம சேனலில் போடுறோம். அதையுமே நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட் வந்து 14/9/2024 காலையில் நடக்கும். ஒரே ஒரு எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸில். அதில் வந்து என்னென்ன பேட்டர்ன் வருது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி வைப்பாங்க, ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எதை பேஸ் பண்ணி வருது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது முதற்கொண்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சம்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து மெயின்ஸுக்கு மூவ் பண்ணுவாங்க. அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் வந்து இன்னுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. So will be announced later at the time of declaration of results of preliminary examination. So preliminary examinationல results பேஸ் பண்ணி தான் அவங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட டேட்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, லாகின் ஐடி, பாஸ்வேர்டு வச்சு நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா தான் நம்ம ஹால் டிக்கெட்டே டவுன்லோட் பண்ண முடியும். ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சுன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. 19ஆம் தேதி சப்போஸ் முடிஞ்சிருச்சு, அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்கள் பண்ணிட்டீங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி நைட்டு வரைக்குமே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகுது குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 2 சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வராங்க. அதுக்கப்புறம் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸுக்குமே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்னுமே வந்து குரூப் 2 சர்வீசஸில் அவங்க இப்போ கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 13 வேகன்சிஸ் இருக்குது. டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 336 வேகன்சிஸ் இருக்குமே. இதுவுமே கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு 5 போஸ்டிங்ஸ் இருக்குது, 5 வேகன்சிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் வேகன்சிஸ் ஒவ்வொரு போஸ்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே ஏஜ் லிமிட்டுக்கு பேஸ் பண்ணி இருக்குது. எந்த மினிமம் ஏஜ் லிமிட்டு, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் அதுக்கேற்ற மாதிரி கிரேட் லெவல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா லெவல் 18th கொடுத்துருக்குறாங்க. 18 லெவல் பார்த்தீங்கன்னா அரௌண்டு நமக்கு 42 சம்திங் வரும். 38லேருந்து 45 சம்திங் வரும். ஸோ நீங்கள் அந்த லெவல்
இந்த சேலரி பேக்கேஜ், பே லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெவல் 1ல இருந்து டில் லெவல் 22 வரைக்குமே நான் சொல்றேன் என்னென்ன போஸ்டிங்ஸ், என்னென்ன லெவல் பே அப்படின்றது சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், பிரான்ச் அசிஸ்டன்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ கிரேட்டர் சென்னை போலீஸோட பிரான்ச் அசிஸ்டன்ட், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனோட பிரான்ச் அசிஸ்டன்ட், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனோட பிரான்ச் அசிஸ்டன்ட், லா டிபார்ட்மெண்டோட பிரான்ச் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓ சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குரூப் 2 சர்வீசஸுக்குள்ள வராங்க. குரூப் 2 ஏ சர்வீசஸ், நான் இன்டர்வியூ ஏ சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வருவாங்க. இது வந்து தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட் அந்த இதில் மொத்தமாக வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ். இதில் ஹையஸ்ட் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர். என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில். ஸோ எவ்ரி இயர் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல இருந்தும் நிறைய வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டைமே கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல இருந்து 497 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க, 4 வேகன்சிஸ் இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு 273 வேகன்சிஸ் இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து குரூப் 2A போஸ்டிங்ஸ்ல இருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவ்வளோ வேகன்சிஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்ட்ரிக்ட் வைஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் எதுக்குன்னா சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷனில் 2 வேகன்சிஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ட்ரேடில் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 61 வேகன்சிஸ். இந்த மாதிரி செட் ஆஃப் வேகன்சிஸ் வந்து குரூப் 2A போஸ்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 1820 போஸ்டிங்கு ப்ளஸ் 507 போஸ்டிங். ஸோ இந்த மொத்தமாக இருக்கிற அந்த போஸ்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 507 போஸ்டிங்ஸ் ப்ளஸ் 1820 போஸ்டிங்ஸ்க்கு இன்க்ளூட் பண்ணி குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொத்த போஸ்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2327 போஸ்டிங்ஸ் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் குரூப் 2Aக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1820 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாமினேஷனோட அளவுமே வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டஃப்னஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆஸ்பிரன்ஸ் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் தீவிரமாக படிங்க. நமக்கு இருக்கிற இந்த 90 நாளில் வந்து மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா, ரிவைஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். புதுசாக இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் அஷூரன்ஸாக அவங்களால எடுக்க முடியுமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 3 மாதம் ரிவிஷனுக்கான பீரியட். இந்த 3 மாதம் ஆல்ரெடி படித்ததை 1 இயர் படித்ததை இந்த 3 மந்த்தை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போஸ்டிங் அடிக்கலாம். குரூப் 2க்கும் லாஸ்ட் இயருக்கும் அதுக்கு முன்னாடி இயர் ப்ளஸ் இந்த இயருக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக குரூப் 2ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. அந்த சேஞ்சஸை பற்றி ஒரு வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன். அதுவுமே நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் பாருங்க லிங்கா. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. இதுலையுமே நான் சொல்கிறேன் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன், அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி. ஸோ அதர் தேன் தட் இப்போ நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் லிமிட்ஸ் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் எழுத முடியும், எந்த ஏஜ்ல எழுதலாம். எனக்கு 45 வயசு ஆகுது சார், நான் எழுதலாமா? எனக்கு 35 வயசு ஆகுது, ஆனால் குரூப் 1ல வந்து என்னால் எழுத முடியலையா, ஆனால் இதில் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம். அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி இந்த கேண்டிடேட்டை தவிர, இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தவிர வேற எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் இதுதான். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18, 20, 21 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. பட் 21 அப்படின்றது மினிமம் ஏஜ் லிமிட். ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தா தான் நமக்கு 21 வயசு அப்படின்றது ஆகும். ஆனால் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 26 வயசு முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 42 வயசு வரைக்கும் அவங்க எழுதலாம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர். அதர் தேன் எஸ்டி அண்ட் எஸ்சி அருணாதயர், பிசி, டிசி, எம்பிசி, ஓபிசி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் அதை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸுக்குமே மினிமம் ஏஜ் லிமிட் வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு 26, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 48. அதே மாதிரி டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32. ஃபாரஸ்டர் அந்த மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் ஏஜ் லிமிட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதர் தேன் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிசி அண்ட் எம்பிசி, பிசிஎம், முஸ்லிம் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே. அவங்கள தவிர்த்து மற்றவங்க இருக்கிற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, ஓசி அண்ட் எஃப்சி சொல்லுவாங்களா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், ஜென்ரல் கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு மட்டும் இந்த ஏஜ் லிமிட். அதே மாதிரி குரூப் 2 இயர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 32 ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் வார்டன். ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனுக்கு மட்டும் 52 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பிசி, எம்பிசி, பிசி முஸ்லிம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அருணாதயர் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 18,
மேக்ஸிமம் வந்து 37. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து 37. ஃபாரஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 21. ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 26ல இருந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நீங்க 50 வயசுனாலுமே எழுதலாம். ஓகேங்களா, 50 வயசு 55 வயசு எந்த வயசுலயுமே நீங்க அப்பியர் ஆகலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 20. மேக்ஸிமம் ஒரு காலேஜ் முடிச்சிருக்கிறாங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 20 வயசு முடிஞ்சிருக்கலாம், 21 வயசு முடிஞ்சிருக்கலாம். ஸோ அப்போ மினிமம் வந்து 21 வயசு அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. நோ ஏஜ் லிமிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் த டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர், ஃபாரஸ்டர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்ட்ரார் கிரேட் 2 இவங்களுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ், இவங்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் இவங்களுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் கிடையாது. மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்ஸிமம் வந்து எவ்வளவு வேணா எழுதலாம் அப்படின்றது கேட்டகரி. ஓகேங்களா, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இல்லாம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து குரூப் டூ ஏ சர்வீசஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் லிமிட் கிடையாது, நீங்க எழுதலாம். அதே மாதிரி குரூப் 2A போஸ்டிங்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதுலையுமே கொடுத்துட்டான், ஆனால் இது ஆக்சுவலி இன்க்ளூட் பண்ணலை. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. குரூப் 2 போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 21 ஆகியிருக்கணும், மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க 55 வயசுலையுமே எழுதலாம். எத்தனையோ பேர் வந்து வயசாகியும் ஒரு 45 50 வயசு மேலேயும் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வயசு அப்படின்றது தடையா பார்த்து நீங்க விட்டுடாதீங்க. உங்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா, உங்களால முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா படிக்கலாம், ஒர்க் பண்ணிட்டே படிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து எவ்ரி இயர் இல்லைனா 1.5 இயர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சா கூட 1 இயர் 1.5 இயர்ல மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த இயர் கூட நீங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களோட திறமைய நீங்க படிப்புல காட்டணும். உங்களோட திறமைய, உங்களோட நேரத்தை வந்து சரியா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கலாம். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி அதாவது யூஜிசியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு காலேஜில் டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். இதர் கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் படிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் இல்லாமல் ரெகுலர் காலேஜஸில் படிச்சிருக்கலாம். இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணலாமான்னு கேட்டால் அட்டன் பண்ணலாம். எந்த டிகிரி இருந்தாலுமே அட்டன் பண்ணலாம். மினிமம் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். அது எய்தர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸர். ஸோ மேக்ஸிமமா எல்லாத்துக்குமே ஆவரேஜா ஒரு டிகிரி அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணியுமே வந்து ஒவ்வொரு டிகிரி அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி மோஸ்ட்லி ப்ரொசஸ் பண்ணுவாங்க. பிஎஸ்சி டிகிரி ஏன்னா மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும் அதனால அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸுமே வந்து ஒரு டிகிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட வேகன்சிஸை ஃபில் பண்ணும்போது ஆஃப்டர் த லாஸ்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கூப்பிடுவாங்க. அந்த கவுன்சிலிங் டேட்ல நீங்க எடுத்திருக்கிற டிகிரி பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட்ல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணா சூஸ் பண்ணி எடுத்துருக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா, அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஏஐக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். ஆர்ட்ஸ் டிகிரியோ, சயின்ஸ் டிகிரியோ, சைக்காலஜிக்கல் டிகிரியோ, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க வந்து எலிஜிபிள். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அப்படின்றது ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, அது குரூப் 2க்குமே சரி, குரூப் 2A சரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டிகிரிஸ் வந்து டிஃபர் ஆகும். அதை நீங்க சிலபஸ்ல ஓவர் வியூ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பேட்டர்ன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்றது அட்டன் பண்ணணும். இதுல ஃபாரஸ்டர் ஆஃபீஸருக்கும் அதே மாதிரி சில சில டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே, அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்குறாங்க. இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி மேல் வந்து இந்த ஹைட்ல இருக்கணும், அவங்களோட செஸ்ட் சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பிரேஷன்லயும் இன்ஸ்பிரேஷன்லயுமே வந்து இந்த கேட்டகரியில இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங்ஸ், அதாவது இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் பேஸ் பண்ணி வரும். அதுவுமே நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நாலேஜ் இன் தமிழ்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி பேப்பர் வரும். இதுல 40% மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு மற்ற பேப்பர் வந்து திருத்துவாங்க. ஸோ அதோட பேட்டர்ன் வரும்போது நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வரும். ப்ரிலிமினரி முடிஞ்சு நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வரும். ப்ரிலிமினரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2க்குமே சரி, குரூப் 2A சரி, ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே டைம்ல தான் நடக்கும். ஓகேங்களா, குரூப் 2க்கும் குரூப் 2A வந்து ஒரே டைம்ல தான் நடக்கும். ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி நம்மள ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க நம்மளோட கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி. இப்போ குரூப் 1 குரூப் 2ல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல
ஒரே சிங்கிள் பேப்பர் தான். அந்த சிங்கிள் பேப்பர்ல நம்ம குரூப் 4க்கு எப்படி எழுதணுமோ அதே கேட்டகரி தான் எழுதணும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 75 கேள்வி கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து 25 கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த குரூப் 4ல பாத்தீங்கன்னா 27 கேட்டிருந்தாங்க. 27 கேட்டு இதுல வந்து 73 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஜிஎஸ்ல. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நோட் பண்ண வேண்டியது. 25னா 27 கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 25 வந்து ஆப்டிடியூடு, 2 வந்து ரீசனிங்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அந்த ரீசனிங் பார்ட்டுமே நம்ம பார்த்துருந்தோம் நம்ம ஆன்சர் கீல. ஆன்சர் கீ வந்து நான் கொடுத்துருக்கிறேன் லிங்க்ல, நீங்க பார்த்துக்கோங்க. குரூப் 4 ஆன்சர் கீ மேக்ஸ் மட்டும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 75 கேள்வி கேட்பாங்க. ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா 25 கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷ் லாஸ்ட் குரூப் 4ல பார்த்தீங்கன்னா வெறும் ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்கும். ஆனா குரூப் 2ல ஜென்ரல் இங்கிலீஷுமே இருக்கு. சப்போஸ் இது வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் தான் படிச்சிருப்பீங்க, தமிழ் என்னால படிக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிலிமினரியில சூஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு மினிமம் நாலேஜை வந்து கெயின் பண்ணிட்டு மெயின்ஸை கிளியர் பண்றதுக்கு நீங்க ட்ரெயின் ஆகிக்கணும். ஸோ ஜென்ரல் தமிழ் அப்படி இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 100 கேள்விகள் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்குமே 1.5 மதிப்பெண். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா நமக்கு 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண் வரும். 300 மதிப்பெண்ணுக்கு 3 மணி நேரம் தான் நமக்கு டைம். அந்த 3 மணி நேரத்துல நம்ம 200 கேள்விக்குமே அட்டன் பண்ணணும். அதாவது 180 நிமிடத்துல நம்ம 200 கேள்வி அட்டன் பண்ணணும்னா நம்ம அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து 900ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 90 அப்படின்றது ரொம்பவே கம்மி. நீங்க ப்ரிலிமினரியில பாத்தீங்கன்னா நியர்லி 170 வரைக்கும், நீங்க 170ல இருந்து 175 நீங்க ஸ்கோர் பண்ணா ஓரளவுக்கு செக்யூர்டான மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க குரூப் 4 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 185 மேல போகும். ஏன்னா அது வந்து ஒரே ஒரு ஸ்டேஜ் தான், வெறும் ப்ரிலிமினரி மட்டும்தான். அந்த ப்ரிலிமினரி பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கவர் ஆகும். ஆனா இது மெயின்ஸ் இருக்குன்றதுனால இது ஃபில்டரேஷன் ப்ராசஸ் தான். இந்த மார்க்கை வந்து உங்களுக்கு டோட்டல் கால்குலேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. மெயின்ஸ்ல எடுக்கிற மார்க் தான் உங்களோட டோட்டல் கால்குலேஷன்ஸுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அதனால 170ல இருந்து 175 மார்க் மேக்ஸிமம் செக்யூர் பண்றதுக்காக பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல நடக்கும். ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துட்டு உங்களுக்கு அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஆன்சர் கீ இப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப், கொள்குறி வகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ப்ரிலிமினரியில பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல. அந்த நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா மத்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா 1/3 இல்லைன்னா 1/4 நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அறிவிக்க போறாங்க. பட் அது கன்ஃபார்மான்றது தெரியல. குரூப் 1ல பாத்தீங்கன்னா அடுத்த வர எக்ஸாமினேஷன்ஸ்ல இருந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டோம்னா நெகட்டிவ் மார்க்கிங் பாத்தீங்கன்னா 1/4 போடுவாங்க. அதாவது சப்போஸ் 4 கொஸ்டின் தப்பா இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டினுக்கான மார்க் வந்து போகும். இது வந்து அவங்க அசியூம் பண்ணிருக்கிற நெகட்டிவ் மார்க்கிங். இதுக்குமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா கேண்டிடேட்ஸ் அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டிங்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன்ஸை மாற்றணும், அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பரை திருத்தணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. பட் இது எல்லாமே சகஜம் தான், எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி இப்போதான் கொண்டு வராங்க. அதனால நீங்க ஓரளவுக்கு அஷ்யூர்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா குரூப் 2A சர்வீசஸ்ல இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கிடையாது ப்ரிலிமினரியில. ஓகேங்களா? குரூப் 2 சர்வீசஸ் அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில நடக்கும். குரூப் 2க்கு தனியா நடக்கும், குரூப் 2Aக்கு தனியா நடக்கும். குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி ப்ரிலிமினரியில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி தமிழ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஆனால் எஸ்எஸ்எல்சின்னு கொடுத்துட்டு 11th 12th கொஸ்டின்ஸுமே வருது. அதுவுமே அடுத்த கேட்டகரி தான். அதனால ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. எஸ்எஸ்எல்சி அப்படின்றது கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அதனாலதான் நான் இது லாஸ்டா சொன்னேன். இது அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல. எஸ்எஸ்எல்சினா வெறும் 10th அளவுக்கு இருக்கிற நாலேஜ் மட்டும் கேட்க மாட்டாங்க. அவங்க 11th 12th இருக்கிற தமிழுமே கேட்கறாங்க, 11th 12th இருக்கிற சில ஆப்ஸுமே கேட்கறாங்க. அதனால அது செகண்டரி தான். அது மாதிரி நீங்க அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வேற எஸ்எஸ்எல்சினா ஒரு 10th மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. 11th 12th இருக்கிற தமிழுமே நீங்க கன்சிடர் பண்ணி படிங்க. அதுக்கேற்ற மாதிரி கிராமர்ஸுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 2 சர்வீசஸ்ல மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் ரெண்டுமே வந்து நிறைய சென்டென்சஸ் எழுதுற மாதிரி, பேராகிராஃபா எழுதுற மாதிரி இருக்கும். அதுல பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 பேப்பர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒரே நாள்ல நடக்கும். 3 மணி நேரம் மார்னிங் அண்ட் ஈவினிங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் பேசிக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கு. நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல ஜஸ்ட் இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அந்த மாதிரி குரூப் 4ல கேட்கறாங்கல்ல தமிழ் பேட்டர்ன், அதே மாதிரி தான் கேட்பாங்க.
அதை ஜஸ்ட் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இதுல வந்து 40 மார்க் மினிமம் எடுக்கணும். 40 மார்க் சப்போஸ் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது 100 மார்க்ல 40 மார்க் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த பேப்பரை எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதனால செகண்ட் பேப்பர் மட்டும் தான் திருத்துவாங்க. செகண்ட் பேப்பரோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இது ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர். ஜெனரல் ஸ்டடீஸ்ல நீங்க எடுக்கிற மார்க் தான் உங்களோட போஸ்டிங் மார்க். ஓகேங்களா? ஸோ இதுல மினிமம் மார்க் 90. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு 200 மார்க்குக்கு மேல 200 நியர்லி எடுத்தீங்கனாலுமே நீங்க வந்து ஈஸியா போஸ்டிங் வாங்கலாம். குரூப் 2 சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும். குரூப் 2A சர்வீசஸ்ல குரூப் 2 சர்வீசஸ் மாதிரி இல்லாம ஒரு பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இதுல வந்து பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் குரூப் 2 சர்வீசஸ்ல இருக்கிற மாதிரி அதே கொஸ்டின் பேப்பர் தான் வரும். இதுவுமே டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். சாரி, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். அண்ட் பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், ஜெனரல் தமிழ் இந்த மூணுமே சேர்த்து உங்களுக்கு வந்து சிபிடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா கம்ப்யூட்டர்ல நீங்க ஜஸ்ட் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். படிச்சு அதுல ஆப்ஷன்ஸ் டிக் பண்ற மாதிரி இருக்கும். அதுல சாஃப்ட்வேர் ரன் பண்ணிருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க அதை டிக் பண்ணிட்டு இருக்கும். டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே ஷட் டவுன் ஆயிடும். உடனே எண்ட் ஆயிடும் அந்த எக்ஸாம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க. சிபிடி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வந்து சிபிடி டெஸ்ட், மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சிபிடின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி கொண்டு போகணும், இது பண்ண ப்ராசஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லைனா நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம சேனல்லே அதை பற்றி இன்ஃபர்மேஷனை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 100 கேள்விகள் கேட்குறாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதாவது ஆப்டிடியூட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 40 கேள்விகள் கேட்குறாங்க. லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ்ல வந்து ஜென்ரல் தமிழ் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்ல 60 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ மொத்தமா 200 கேள்விகள். இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஒரு சிலபஸ் ஓவர்வியூ மாதிரியே நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க நம்ம சேனல்ல பாருங்க. அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். நான் இன்ஃபர்மேஷன்ல சொல்லியிருந்தேன். ஸோ மொத்தமா 3 மணி நேரம் 300 மார்க். ஓகேங்களா? அதுல மினிமம் மார்க் 90 கேட்டிருக்காங்க. நான் 90னா அதிகமாக தான் நம்ம எடுக்கணும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல தான் நீங்க ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஆப்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்றீங்களா அதே மாதிரி தான் கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு 4 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு தோணுதோ அந்த ஆப்ஷனை நீங்க டிக் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு நீங்க உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னிலிருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட ஒரு ரிவிஷன் டேட்ல ஒரு நாளைக்கு ஒரு 7 to 6 hours வந்து மினிமம் ரிவிஷன் போட்டுட்டு நீங்க ஷெட்யூல் போட்டு படிச்சீங்கன்னா எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்க அந்த ரிவிஷன் டேட்டா அந்த ரிவிஷன் நீங்க பண்ணி, ஸோ இன்னிலிருந்து கரெக்டா ஒரு 90 நாள் கிட்ட இருக்கு. அந்த 90 நாளை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா போஸ்டிங் வாங்க முடியும். புதுசா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்க அவசரப்பட்டு மொத்த டைமே வேஸ்ட் பண்ணி எனர்ஜிலாம் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. புதுசா படிக்கிறவங்களுக்கு எக்ஸாமினேஷன் இது கிடையாது. ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு, படிச்சுட்டு ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நல்லா இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 3 month யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களால் ஈஸியாக போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.